ஏன் பார்த்துக்கிட்டே இருக்க? அன்பாவே பார்க்க தெரியாதா உனக்கு? ஐயா, நம்ம 2 பேரும் பைக்ல ரோடு போயிட்டு வருவோம். என் அண்ணனுங்க உள்ளதா இருக்காங்க, கூப்பிடவா? ட்ரிபிள்ஸ்லாம் ஏத்த முடியாது, போலீஸ் பிடிக்கும். நீ நான் மட்டும் போயிட்டு வருவோமா? சீ, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஹேய், நான் நிஜமாவே திருந்திட்டேன் அரசி. திருந்துற மூஞ்சும் முகரையும். ஹேய் அரசி, என்ன பத்தா? ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம். உனக்கு என்ன வேணும்? புரியலையே. ஏண்டா, உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? இப்ப எதுக்கு அரசிக்கிட்ட வம்பு எடுத்துட்டு இருக்க? அரசிக்கிட்ட வம்பு எடுக்கல பத்தா. அரசிக்கிட்ட எப்படியாவது பேசி என் மனசுல இருக்கிறத சொல்ல முயற்சி பண்றேன். ஏண்டா, உன் மனசுல என்ன இருக்கு? என்ன பத்தா தெரியாத மாதிரியே கேக்குற? ஏண்டா, இன்னும் அரசி கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா. ஏன்பா அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் கையாட்டினா, பைக்ல வரியான்னு கூப்பிட்டா அவ உன் கூட வாழ வந்துருவாளா? ஆம்பிட்டு தான் நீ பொண்ணுங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் என்னதான் பண்ணணும் பத்தா? ஐயோ டேய், எந்த பொண்ணா இருந்தாலும் ஒருத்த மேல அவளுக்கு நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வந்தா மட்டும்தான் அவன் கூட சேர்ந்து வாழ்வா. அப்படித்தானே? எப்பாடி பட்டாவது அரசிக்கு என் மேல நம்பிக்கை வர மாதிரி நான் பண்றேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்ன பத்தா எப்ப பார்த்தாலும் அரசு சொல்லிட்டு இருக்க? என்னடா, என்ன இப்ப நான் தப்பா சொல்லிட்டேன்? அரசி கூட சேர்ந்து வாழணும்னு சொல்ற. அந்த குடும்பத்துல ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டயும் இடம் வம்பிழுத்து வச்சிட்டு இருக்க. அப்புறம் எப்படி அந்த பொண்ணு அரசி கூட சேர்ந்து வாழும்? நான் வம்பு வளர்க்கணும்னு நினைக்கவே இல்லை பத்தா. அவங்க தான் தேவையில்லாத வேலை பண்ணி என்ன கடுப்பேத்திட்டே இருக்காங்க. நானும் நல்லவனா இருக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா முடிய மாட்டேங்கிறேன். எனக்கு அரசியை தவிர அந்த வீட்டுல யாரையுமே பிடிக்க மாட்டேங்குதா பத்தா. என்ன பண்ண சொல்றீங்க? டேய், உன்னை ஒண்ணும் பண்ண சொல்லலடா. நீ ஒண்ணுமே பண்ணாம அமைதியா இருன்னு சொல்றேன். அரசி இந்த வீட்டுல வந்து வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, அது நீயால கெடுத்துட்ட. கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. டேய், நீ நல்ல யோசனை பண்ணி பாரு. அரசிக்கு நீ ஒரு கெடுதல பண்ண, அதனால அவ வாழ்க்கையை தலைகீழ மாறினாலும் அவ உன்னை மன்னிச்சுட்டால. அந்த பெருந்தன்மைக்கு நீ அவ கால விழுந்து நன்றியும் சொல்லிட்ட. அப்படிதான் அதோட எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சுன்னு பேசாம ஒதுங்கி நில்லுடா. நீ அவளோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்தை அடியோட விட்டுடு. ஆமா, அப்படி உன்னை நடந்திருந்தா நல்லா இருக்கும் நினைச்சவதான் நானும். ஆனா அது இனிமே நடக்க போறது இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க புரிஞ்சுக்கடா. அரசி மறந்துட்டு ஆகிற வேலை இருந்தா பாரு. புதுசா ஏதாவது பிரச்சனை கிளப்பி விட்டுட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போகிற வேலை பாத்துறாத. புரியுதா? இட்லி கல்லு மாதிரி இருக்கும். லைட்டா இனிமே வீட்லயே மாவாட்டினாதான் சரி வரும் போல இருக்குங்க. ஆனா 2 பேருக்கு எப்படி அரைக்கிறதுன்னு தான் தெரியல. அத்தைக்கிட்ட தான் கேட்கணும். எதுக்கு எல்லாத்தையும் எங்க மாட்டே கேட்டுட்டு உங்க மாட்ட கேட்க வேண்டியதானே? எங்க அம்மாவுக்கும் சமையல்லாம் பெருசா வராதுங்க. எங்க அம்மாவே ஒரு 4 டிஷ் நல்லா செய்வாங்க. அப்படிதான் அத்தைக்கு தான் எல்லாமே நல்லா செய்ய தெரியும். ஐயோ, என்னங்க சட்னி சப்புன்னு இருக்கு? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே பண்ண. ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்குங்க. பரவாயில்ல, ஓகே தான். சாப்பிடு. யாருக்கு இப்ப ஃபோன் பண்ற? அத்தைக்கு தாங்க. சொல்லுடி. ஃபோன் கட் பண்ணுங்க. மீனா, என்னடி பண்ற? சாப்பிட்டு இருக்கோம். என்ன சமையல் இன்னைக்கு? இங்கயா இட்லியும் தேங்காய் சட்னியும் பண்ணேன். அங்க என்னத்த சமையல்? இங்க பெருசா ஒண்ணும் இல்ல, வெறும் ஆப்பம் சுட்டு தேங்காய் பால் வைக்கலாம்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் ராஜி தான் முட்டை குருமா சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னா. சரின்னு தேங்காய் பால் கேன்சல் பண்ணிட்டு இப்ப முட்டை குருமா பண்ணிட்டு இருக்கேன். மதியத்துக்கு என்னத்த பண்ணிருக்கிய? ஏய், நல்லதா பெரிய நண்டு கிடைச்சதுரி. பெருசு பெருசா நண்டு. அதை தொக்கு பண்ணலான்னு இருக்கேன். ஆமா, நீ என்ன மதியானத்துக்கு சமைச்ச? லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் அத்தை. ஓ ஆமா, அதெல்லாம் என் மகன் தொடையில இறங்கவே இறங்காதே. இப்பதான் வேற வழி இல்லையே, சாப்பிட்டுதானே ஆகணும். சரி, வேணும்னா உங்க 2 பேருக்கு நண்டு தொக்கு கொடுத்து விடவா? அது ஹலோ ஹலோ. வேணாம் அத்தை, எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இதுல என்னடி சிரமம்? நான் கொடுத்து விடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல அத்தை, பரவாயில்ல. சரி, ஏதாவது வேணும்னா கேளு. தனியா போனதுனால எல்லாம் தனியாவே போடணும்னு நினைக்காத, புரியுதா? சரிங்க அத்தை. ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் அப்புறமா பேசுறேன். சரி, பத்ரம். சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு என் மன நிம்மதி இருக்குல்ல, அதை என்னால இழக்க முடியாது. கண்டிப்பா இழக்கவே முடியாது. கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்னு இன்னைக்கு என்ன நான் கூப்பிடாமலே வந்திருக்க? அம்மா, கோவிலுக்கு வரது நல்ல விஷயம் தானம்மா. இதுக்கெல்லாமா நீ காரணம் கேப்ப? நல்ல விஷயம் தான். ஆனா நீ பண்ற நல்ல விஷயத்த பார்த்தாதான் ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் நிறைய வேண்டுதல் வச்சிருந்தமா, அதெல்லாம் தான் சாமி கிட்ட சொல்லலாமே. ஓஹோ, வேண்டுதலா? அப்படி என்னமா வேண்டுதல்? ஒரு புது சுடிதார் ஒண்ணு ஆன்லைன்ல பாத்து வச்சிருக்கேன். அத நீ எனக்கு வாங்கி தரணும்னு ஒரு வேண்டுதல். அப்புறம் கம்மல், பச்சை கலர் கல் வச்சது. கம்மலா? தங்கம் இல்லம்மா, சும்மா கவரிங். அத வாங்கணும்னு ஒரு வேண்டுதல். ஏண்டி, அவன் நல்ல படிப்பு வரணும், மார்க் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதை விட்டுட்டு நீ கம்மல் வேணும், சுடிதார் வேணும்னு வேண்டிக்கிற? அதெல்லாம் செமஸ்டர் எக்ஸாம்க்கு முன்னாடி வேண்டிக்கலாமா? இப்போ என்ன தேவையோ அததான் சாமி கிட்ட கேட்கணும். அது சரி, அது சரி. நிறைய கேட்டு சாமி போய் கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. அது சரி, அது சரி. அக்கா, ஏய், எவனா அக்கா அக்கான்னு கூப்பிட்டா திரும்பி பார்த்துட்டு வருவியா? வா பேசாம. அக்கா எப்படி இருக்க? எங்க நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமா, பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்தேன்ல, அந்த பாவத்தை கோயிலுக்கு போய் கழிச்சிட்டு வரேன். என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற? இது பாரு, அக்கா அக்கான்னு திரும்பவும் சொன்னேன், கொண்டுருவேன் பாத்துக்கோ. யாருக்கு யாரா அக்கா? ஆமா, இப்பதான் இவன் கணக்கு அக்கான்னு தெரியுது போல. ஏண்டா, தலையில நெருப்படி போடும்போது உனக்கு அக்கா தெரியலையாப்பா? நீ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம இப்படி எல்லாம் பேசாத. இது பாரு, பேசாம போயிடு சொல்லிட்டேன்.
இங்க பாருக்கா, இதே மாதிரி தான் அன்னைக்கு நான் பேச வரும்போது நீ எதுவுமே கேட்கவே இல்ல. இப்போ வந்து நான் சொல்றது கேளுக்கா. ஷோ இது பாரு, எவன் பேச்சும் கேட்க நான் தயாரா இல்ல. நான் உனக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டேன்க்கா. அப்படி துரோகம் பண்ணணும்னு மனசார கூட நான் நினைக்கவே மாட்டேன். இது பாரு, பேசாம போயிடுன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க எல்லாரும் என் கூட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நீ பண்ண துரோகத்துக்கு உங்ககிட்ட பேச வர செய்வாங்க. எப்படா கூச்சமே இல்லாம வந்து பேசுற? உனக்கு மனசாட்சி உறுத்தல? இல்லக்கா, அது இத பாரு, வீட்ல நிம்மதி இல்லன்னு கோயிலுக்கு போயிட்டு வரேன். கிடைச்ச கொஞ்சம் நிம்மதியும் கெடுத்துறாத. அரசிமா, நீ கூட இந்த மாமா மேல கோவமா இருக்கியாடா? யாரா இருந்தாலும் நீங்க பண்ண வேலைக்கு கோவப்படதான் செய்வாங்க. அரசிமா, அதுல நீ ஏய், அவன் கூட என்னடி பேச்சு? வா போலாம். வீட்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. வா. அம்மா, இப்ப ஏமா நீ அழுவுற? அவன் என் தம்பி மட்டும் இல்ல, அவன் என் மூத்த புள்ள. அவனோட சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? உனக்கு தெரியுமா, சின்னதா ஏதாவது ஆனா கூட அவன் ஓடி வந்து என்கிட்ட தான் சொல்லுவான். நானும் அவன்கிட்ட தான் சொல்லுவேன். எனக்கு இப்ப வரைக்கும் புரியல கடை விஷயத்துல ஏன் அப்படி பண்ணான்னு. நல்லா இருக்கட்டும்மா, நமக்கு துரோகம் பண்ணா கூட நல்லா இருக்கட்டும், நல்லா வரணும்னு ஆசைப்படுறேன்.